ஜேர்னல் என்ட்ரிஸ் டாப்பிக்கில் இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் இருந்ததுன்னா எப்படி என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸ்ங்கிறது லைபிலிட்டி. அதாவது நமக்கு பணம் உள்ளே வரும் நம்ம செல் பண்ணும்போது, ஓகேயா, அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு திரும்ப கொடுத்துடணும். அதே மாதிரி இன்புட் டேக்ஸ்ங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கையை விட்டு பணம் போகும். ஓகே, அதை நம்ம வி கேன் கிளைம் இட் பேக் இன் த டேக்ஸ் ஃபைலிங். ஓகேயா, அதனால் இன்புட் டேக்ஸ்ங்கிறது கிளைம் ஆர் அசட் சொல்லலாம். அவுட்புட் டேக்ஸ்ங்கிறது லைபிலிட்டி. இதான் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், இன்புட் டேக்ஸ் இஸ் டெபிட். ஓகே, இன்க்ரீஸ் ஆனால் அவுட்புட் டேக்ஸ்ங்கிறது கிரெடிட், ஏன்னா அது லைபிலிட்டி. ஓகே, இதுதான் பேசிக் ரூல் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட். இப்போ ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 10,000 rupees வித் 12% GST. ஓகேயா, ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 3 ஸ்டெப்ஸில் போடணும். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அடுத்து என்ன ரூல், அடுத்த ஜேர்னல். ஸோ பாட் குட்ஸுங்கிறது பர்ச்சேஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஜிஎஸ்டிங்கிறது இன்புட்